ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே நான் கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வந்து 3 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 துண்டுகளும் ஹைட் ஒரே மாதிரியாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மூடியுடைய பேக் சைடில் இந்த மாதிரி 3 கார்னர்ஸில் அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ட்ரே மாதிரி கிடச்சிரும். இது ஒரு ஸ்டூல் மாதிரியும் இருக்கும், குட்டி ட்ரே மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மூடியில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸு, பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஏர் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸை இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி இந்த மூடியை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியை வச்சு ஒரு சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷர்ட்டுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த ஷர்ட்டுடைய காலர் கைப்பகுதிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த கைப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி நீங்கள் அழகாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பட்டன் வந்து ஓரமாக வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனை வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 கார்னர்ஸையும் நம்ம இப்போ தச்சு எடுக்க போகிறோம். மற்ற 2 கார்னர்ஸில் ஒரு கார்னர் க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொரு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் இருக்கும். ஸோ டைரக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய மற்ற 2 கார்னர் ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடிய தையலை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. டிஎன் ஷார்ட்ஸ், மை வில்லேஜ் வீடியோஸ், விஜய் கனி, ராஜேஷ், ராகவேந்திராஸ் கிச்சன், சவிதா பிரியா, சரவணன், ஷேக் ஃபாத்திமா, ஹேமாவதி தனிரு, சுஜாதா உதயகுமார், ஆனந்தி, ரங்கசாமி, சூப்பர் டிராயிங், நீலகண்ட பிள்ளை, வர்னிஷா, சல்மான், அன்னபூரணி, அருள் ஜோதி, கணேஷ், நாகவல்லி, லதா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு உங்களுக்கு 4 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும். அந்த பட்டன்ஸை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பட்டன்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பக்கத்தை வெளியே திருப்பி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பில்லோ கவர் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஓல்டு ஷர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பில்லோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்லோ வந்து ஓல்டு ஷர்ட்டில் தான் ரெடி பண்ணது. பாருங்கள், இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு வந்து வச்சுருக்கேன். ஸோ பில்லோவும் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கான பில்லோ கவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஷர்ட்லேருந்தே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ்டாக போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பில்லோ கவர் வந்து ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பில்லோ கவர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பில்லோ கவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுக்கு இருக்கக்கூடிய பாத்திரங்களை ஈஸியாக வந்து கை பிசு பிசுன்னு ஆகாமல் எப்படி வாஷ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரம் முழுகிற மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு நிறைஞ்ச அந்த பாத்திரத்தை இந்த தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வச்சுருங்க. இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தண்ணி கொதிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஆறிடுச்சு. நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். நான் வந்து நார்மலாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு அந்த தண்ணியிலேயே வந்து தொட்டு தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்குங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் உங்கள் வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். புதுசு மாதிரி மாறிச்சு பாருங்கள் நம்ம பாத்திரம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பிசுக்காக இருக்கக்கூடிய பாத்திரத்தை இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஈஸியாக க்ளீன் பண்ணி புது பாத்திரம் மாதிரி மாற்றிடலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து 2 ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதால 2 ஸ்க்ரப்பராக எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்துச்சா ஒரே ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி 4 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் சைடில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு கனமான கயிறை யூஸ் பண்ணி நீங்கள் ஊசியில் வந்து அந்த கயிறை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கயிறை வந்து வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய 2 ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கயிறு எக்ஸ்ட்ரா விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஊசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கயிறை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஊசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கயிறை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை பிடிச்சிக்கிட்டு நம்ம பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் மூடியை பிடிச்சி நம்ம பாத்திரங்களை தேய்ச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோப்பு வந்து படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிழிஞ்ச பேகை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பாட்டமில் வந்து இந்த பேக் கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், அப்படியே தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ அதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்ற போகிறாங்க. இதனுடைய பாட்டமை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதனுடைய கைப்பிடிகளை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம், தூக்கி போட்டுறாதீங்க. அடுத்தது இதனுடைய ஒரு சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்குவோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு சைடில் மட்டும் யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதனுடைய ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி அந்த பையை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து வில்க்ரோ எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து டைரக்ட் ஆப்போசிட் சைடில் அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த பேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸு அந்த பிக்சர்லாம் மறையிறதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை அழகாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த லெட்டர்ஸு பிக்சர்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நான் அந்த பார்டர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சின்னதாகவே கட் பண்ணி ஒட்டியிருக்கேன்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து இப்படியேவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கைப்பிடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃபைல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் நகைச்சீட்டுலாம் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த புக்ஸு, இபி பில்லு, மில்க் கார்டு, ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே பேக்கில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எங்கே வச்சுட்டோன்னு சொல்லிட்டு மறந்துட்டு தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.